hello friends, welcome back to ARCSWORLD. போன வீடியோல நம்ம CAD டிசைனர் ஆகணும்னா என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஷார்ட் இன்ட்ரோவா பார்த்துப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAD டுட்டோரியல்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வீடியோல இருந்து நீங்க வந்துட்டு CAD டுட்டோரியல்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனல்ல கத்துக்க போறீங்க. என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா autocad, catia, solidworks, solidedge, ansys. ஓகே, ஸோ இந்த ansys அப்படின்றது வந்துட்டு அனலிட்டிக்கல் சாஃப்ட்வேர். பட் இதில் நம்மளால டிசைனும் போட முடியும் அப்படின்றதுனால நம்ம ansysம் எடுத்துக்கிறோம். ஸோ ansysோட அனலிட்டிக்கல் வெர்ஷன்ஸும் வந்துட்டு நம்ம சேனலில் லேட்டராக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த 5 சாஃப்ட்வேர்ஸில் பேசிக்காக எந்த சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா solidedgeலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஏன் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக solidedgeக்கு போகிறேன் அப்படின்னா autocad, catia, solidworks எல்லாமே வந்துட்டு solidedge அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு solidedge ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம எல்லாருமே வந்துட்டு பேசிக்காக அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங் போவோம். ஸோ நம்ம டிசெண்டிங்லேருந்து அசெண்டிங் போகிறோம். ஸோ அப்படியே நீங்கள் solidedgeல இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸையுமே வந்துட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு solidworks, catia, autocad எல்லாமே தட்டி எரிஞ்சிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் solidedgeக்கு போகிறோம். ஸோ இந்த solidedgeோட டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வீக்லி 3 வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா CAD டுட்டோரியல்ஸ் அப்படின்ற ஒரு தனி பிளேலிஸ்ட்டே நம்ம சேனலில் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா CAD சாஃப்ட்வேர்ஸோட டுட்டோரியல்ஸுமே வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம CAD டுட்டோரியல்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருக்கோம் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எந்த சாஃப்ட்வேராகவும் இருக்கட்டும், autocad இருக்கட்டும், catiaவாக இருக்கட்டும், solidworks இருக்கட்டும், ansys இருக்கட்டும், solidedge இருக்கட்டும், edgecam இருக்கட்டும், nxcad இருக்கட்டும், nxcam இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பேசிக்காக உங்களுக்கு இது எல்லாத்துலேயுமே இருக்க ஒற்றுமை என்னன்னா அதோட டூல்ஸ் தான். எந்தெந்த டூல்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட சாஃப்ட்வேரில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைன் எப்படி வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எந்த ஆங்கிளில் டிசைன் பண்ணாலும் அவுட்புட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நினைக்கிறது கிடைக்க தான் போகுது. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது கட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சாலிடை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம எது வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணலாம், எது ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு மாடல் வந்துடும். ஸோ அந்த மாடல் வர்றதுக்கு க்ரியேட்டிவாக நம்ம வந்துட்டு திங்க் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த க்ரியேட்டிவ் திங்கிங் வேணும்னா நமக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே அத்துப்படியாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம அடுத்த எபிசோடில் இருந்து ஃபர்ஸ்ட் solidedgeோட டூல்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். டூல்ஸை டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்துட்டு மாடலிங்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டுட்டோரியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டுட்டோரியல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ARCSWORLD சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.